என்னது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஸ்டோரி ஒரு 90s கார்ட்டூன காப்பி பண்ணதா? அதாவது 1994ல வந்த ஸ்பைடர்மேன் தி அனிமேட்டட் சீரிஸ்ல நியோஜெனிக் நைட்மேர்னு ஒரு எபிசோட்ல உள்ளது. அந்த ஒரு எபிசோட்ல என்ன நடக்கும்னா, பீட்டர் பார்க்கருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட சைடு எஃபெக்ட் காரணத்தினால அவர் பாடி அன்ஸ்டேபிள் ஆகுது. முதல்ல அதை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆகுது. அவரோட டிஎன்ஏல கூட சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலா பீட்டர் தன்னோட பாடி அண்ட் பவர் மேல கண்ட்ரோல் இழந்து ஸ்பைடர் மேன்ல இருந்து ஸ்பைடர் மாதிரியே மியூட்டன்ட் ஆகுறாரு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் பனிஷரோட என்ட்ரி வருது. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்பைடர்மேன் ஒரு டேஞ்சர். அதனால அவரை ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல வேற பனிஷர் சேஸ் பண்றது சுச்சுவேஷனை இன்னும் ஒஸ்ட் ஆக்குது. இதை சால்வ் பண்ண பீட்டர் என்ன பண்றாருன்னா ஒரு சயின்டிஸ்டோட ஹெல்ப்பை தேடுறாரு. நியோஜெனிக் ரீகாம்பினேட்டர்னு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. கிளைமேக்ஸ்ல பெரிய ஃபைட் பிளஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பீட்டர் கியூர் ஆகுறாரு. இப்போ பிராண்ட் நியூ டேல என்ன நடக்கும்னா பீட்டர் உடம்புல சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அவரு ஒரு கக்குன்குள்ள இருந்து எழுந்திருப்பாரு. பாடியில இருந்தே வெப்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். பீட்டர் இதை சரி பண்ண ஹெல்ப்புக்காக ப்ரூஸ் பேனர் கிட்ட போவாரு. மேலும் பனிஷர் பீட்டரை ஹண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படின்னா இது இன்ஸ்பிரேஷனா இல்ல பழைய ஸ்டோரியை ரீயூஸ் பண்றாங்களா? இதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. ஆனா ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல